தமிழ்நாடு முழுவதும் 12,480 ஊராட்சி அமைப்புகளில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் காந்தி ஜெயந்தி அன்று நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டங்கள் ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாட்டத்தால் நடைபெறவில்லை. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 12,480 ஊராட்சி அமைப்புகளில் இன்று கிராம சபை கூட்டம் நடக்கிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 10,000 கிராம சபை கூட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற உள்ளார். இந்த கூட்டங்களில் கிராம மக்களின் அத்தியாவசிய தேவைகள், கிராமத்தின் நிதி மற்றும் பொது செலவினம் குறித்தும், டெங்கு பரவல் தடுப்பு நடவடிக்கைகள், தாயுமானவர் திட்ட கணக்கெடுப்பு குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் சாதி பெயர் கொண்ட குக்கிராமம், சாலைகள், தெருக்களின் பெயர்கள் மாற்றுவது குறித்து அண்மையில் தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்த நிலையில் அது குறித்தும் இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட உள்ளன. பெரம்பலூர் சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்தது. தீரநகர், கவுல்பாளையம், வல்லாபுரம், வாலிகண்டபுரம் உள்ளிட்ட இடங்களில் மாலையில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. நெல்லை மாநகரில் 3வது நாளாக மழை கொட்டி தீர்த்தது. நெல்லை சந்திப்பு, டவுன், பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் கொட்டும் மழையில் நபர் ஒருவர் குதூகலமாக ஆட்டம் போட்டார். தூத்துக்குடி மாவட்டம் வி. சுப்பையாபுரம் கிராமத்தில் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்தபோது மின்னல் தாக்கியதில் குருமூர்த்தி என்பவர் உயிரிழந்த நிலையில் கனகா, வசந்தா, சென்னக்காள் ஆகிய 3 பெண்கள் காயமடைந்தனர். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைக்க உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஹால் டிக்கெட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்வு நுழைவுச்சீட்டு விவரங்களை TRB இணையதளத்தில் சரிபார்த்து பதிவிறக்கம் செய்யுமாறு தேர்வர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்வர்கள் காலை 8:30 மணிக்குள் தேர்வு கூடத்திற்கு வர வேண்டும் எனவும், குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேர்வறைக்கு சென்று உரிய இருக்கையில் அமர வேண்டும் எனவும் கூறியுள்ளது. தேர்வு மைய நுழைவாயில் காலை 9:30 மணிக்கு மூடப்படும் எனவும், அதன் பிறகு தேர்வர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் தங்களின் அடையாள சரிபார்ப்பின் போது ஆதார், பான், பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசலை காண்பிக்க வேண்டும் என கூறியுள்ளது. OMR விடைத்தாள் படிவத்தை கருப்பு மை, பால் பாயிண்ட் பேனாவை கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும், தேர்வறைக்குள் எலக்ட்ரானிக் பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி நெல்லை செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை செங்கல்பட்டு சூப்பர் பாஸ்ட் சிறப்பு ரயில் வரும் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் அதிகாலை 4 மணிக்கு நெல்லையில் இருந்து புறப்பட்டு அதே நாளில் பிற்பகல் 1:15 மணிக்கு செங்கல்பட்டு வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டு நெல்லை சூப்பர் பாஸ்ட் சிறப்பு ரயில் வரும் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3 மணிக்கு செங்கல்பட்டில் இருந்து புறப்பட்டு அதே நாளில் இரவு 11:55 மணிக்கு நெல்லை சென்றடைகிறது. 19ஆம் தேதி போத்தனூரில் இருந்து இரவு 11:20 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது. 21ஆம் தேதி திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தில் இருந்து மாலை 5:10 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடைகிறது. மறுமார்க்கத்தில் 22ஆம் தேதி எழும்பூரில் இருந்து மதியம் 1:25 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 8 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. உலக நாடுகள் வாங்கி குவிக்கும் தங்கம், தனியார் முதலீடுகள் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை கிராமுக்கு 165 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 80 ரூபாய் அதிகரித்து 11,340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல காலையில் சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் விலை உயர்ந்து 90,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. காலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 180 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலையில் மேலும் 4 ரூபாய் உயர்ந்து 184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ கட்டி வெள்ளி விலை 4,000 ரூபாய் உயர்ந்து 1,84,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
கரூரில் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததாகவும் காலை முதலே கூடியிருந்த மக்கள் தண்ணீர் உணவு இன்றி சோர்வடைந்ததாகவும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணையின் போது அரசு மீது அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ச்சியாக தெரிவிப்பவர்கள் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள மறுப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன் வாதிட்டார். உயிரிழந்தோர் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலேயே இரவில் உடற்கூறாய்வு நடத்தப்பட்டதாக விளக்கினார். சம்பவத்தின் போது 600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் நண்பகல் 12 மணிக்கு வரவேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு வந்ததாகவும் வில்சன் வாதிட்டார். காலை முதலே அங்கு கூடியிருந்த மக்கள் தண்ணீர் மற்றும் உணவின்றி சோர்வடைந்து மயக்க நிலையை அடைந்ததாகவும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்ட போது அவர்கள் முண்டியடித்ததாகவும் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து வழக்கில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது. இதையடுத்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய அனுமதித்த நீதிபதிகள் அனைத்து மனுக்கள் மற்றும் பிரமாண பத்திரங்களை பார்த்த பிறகு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்து விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். சிறப்பு அனுமதியுடன் உடற்கூறாய்வை இரவில் நடத்தலாம் எனவும் அதில் தவறு இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட 5 வழக்குகளின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NB அஞ்சாரியா அமர்வில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என வாதிட்டது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, உயர்நீதிமன்றம் திறமையான அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருப்பதாகவும் இதனால் CBI விசாரணை தேவையில்லை என்றும் கூறினார். உயிரிழந்த சிறுவனின் தந்தையின் வரி தங்களுக்கு புரிவதாகவும் CBI போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் சிறந்த அதிகாரியாக இருந்த அஸ்ராகர் தான் சிறப்பு விசாரணை குழு அதிகாரியாக செயல்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பு தெரிவித்தது. இரவில் உடற்கூறாய்வு செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மனுதாரர் பிரபாகரன் தரப்பு கூறிய நிலையில் சிறப்பு அனுமதியுடன் உடற்கூறாய்வை இரவில் நடத்தலாம் என்றும் அதில் எந்த தவறும் இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கரூர் துயர சம்பவம் தனிநபரின் கட்டுப்பாட்டை மீறி எதிர்பாராத விதமாக பெரிய கூட்டத்தின் எழுச்சியால் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். தாம் குற்றவாளி அல்ல என்றும் சட்டத்தை மதிக்கும் நபர் எனவும் தனக்கு எந்தவித குற்ற பின்னணியும் இல்லை எனவும் மனுவில் கூறியுள்ளார். அரசியல் காரணங்களுக்காக தன்னை சிக்க வைக்கும் நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த பங்கும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். தன்னை கைது செய்து சிறையில் அடைத்தால் சமூகத்தில் உள்ள கௌரவம் மற்றும் நன்மதிப்பு சரிந்துவிடும் எனவும் அந்த மனுவில் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. ஏற்கனவே தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கிவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள முத்தமிழ் பேரவை அரங்கில் பெரியாரியல் அறிஞர் வே. ஆணைமுத்துவின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஆளுநர் RN ரவி பாஜகவிற்கு ஆதரவாக பரப்புரை செய்வதாக நினைத்துக் கொண்டு திமுகவிற்கு சாதகமாக பிரச்சாரம் செய்து வருவதாக குறிப்பிட்டார். கிண்டியில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கின்றார். நம்முடைய நண்பர் தான் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கொள்கையற்ற கூட்டம் உருவாகி வருவதாகவும் துணை முதலமைச்சர் விமர்சித்தார். கொள்கையற்ற ஒரு இளைஞர் கூட்டம் இப்பொழுது உருவாகி இருக்கிறாங்க. அவங்கள கொள்கை மயப்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாரையும் விட நமக்கு அதிகமாக இருக்கின்றது. மேலும் தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடும் என ஆளுநர் கேள்வி எழுப்பியதற்கு அவரை எதிர்த்துதான் தமிழ்நாடு போராடும் என்று உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் குறிப்பிட்டுள்ளார். சில பேர் போன் பண்ணி இதாகுடத்தில் வந்து யாரும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து பாருங்க எக்ஸிபிஷன் நடக்குது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை அரசியல் தலைவர்கள் சந்தித்து நலம் விசாரித்தது குறித்து அன்புமணி தெரிவித்த கருத்துக்கள்தான் இவை. பாமகவில் நிலவும் தந்தை மகன் மோதலுக்கு மத்தியில் சென்னை பனையூரில் அன்புமணி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவராக கணேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி அறிவித்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி, ராமதாஸ் நலமுடன் இருப்பதாகவும் முன்கூட்டியே திட்டமிட்டு மருத்துவ பரிசோதனைக்காக சென்றதாகவும் தெரிவித்தார். ஆனால் ராமதாஸை வைத்து சிலர் நாடகம் நடத்தி வருவதாகவும் விமர்சித்தார்.
கோபத்தில் இருக்கணும். ஐயா வந்து டிராமா பண்ணி ராமதாஸை ஓய்வெடுக்க விடாமல் யார் யாரையோ அழைத்து வந்து தொந்தரவு செய்ததாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சு, பாகிஸ்தானை எச்சரித்த ஆப்கானிஸ்தான் அமைச்சர் உள்ளிட்டவற்றை டாப் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். பேராசிரியர் ஒருவர் மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து பேராசிரியரை பணிநீக்கம் செய்ய கோரி வியாழக்கிழமை மாலை மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது. இதனால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததுடன் சுமார் 20 மாணவர்களை கைது செய்தனர். கைதானவர்களை விடுவிக்க கோரியும் பல்கலைக்கழகத்தை கண்டித்தும் சக மாணவர்கள் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தினர். இதனிடையே வியாழக்கிழமை மாணவர்கள் அத்துமீறி பல்கலைக்கழகத்தில் நுழைந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்ட புதுச்சேரி பல்கலைக்கழகம் பேச்சுவார்த்தைக்கான சூழல் சில அரசியல் நோக்கமுடைய மாணவர்களால் மோதலாக உருவாகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் கைதான மாணவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. விலைவீழ்ச்சி காரணமாக அறுவடை செய்த வெங்காயத்தை விவசாயிகள் வேதனையோடு ஆற்றில் கொட்டும் காட்சிகள்தான் இவை. ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் சுற்றுவட்டார பகுதிகளில் வெங்காய விவசாயமே பிரதானமாக உள்ளது. கடந்த 2 மாதங்களாக அங்கு பெய்த மழையின் காரணமாக விளைநிலத்திலேயே வெங்காயம் அழுகி போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அறுவடை செய்த வெங்காயத்தை உலர்த்தவும் வழி இல்லாததால் விவசாயிகள் திண்டாடி வருகின்றனர். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 1250 ரூபாய் என உயர்த்தி ஆந்திர அரசு அறிவித்தாலும் அந்த விலைக்கு வெங்காயம் விற்பனையாவதில்லை என்று விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். 400 முதல் 800 ரூபாய் வரை மட்டுமே விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் கடும் நஷ்டத்திற்கு ஆளாகி இருப்பதாக கூறும் அவர்கள் அரும்பாடுபட்டு விளைவித்த வெங்காயத்தை வேறு வழியின்றி ஆறுகளில் கொட்டி வருகின்றனர். இதனிடையே பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று ஆந்திர பிரதேச அரசு அறிவித்துள்ளது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியை தக்க வைக்கும் என 40% பேர் கருத்து கணிப்பில் கூறிய நிலையில் முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவை 36% பேர் விரும்புவதாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என சி ஓட்டர்ஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியை தக்க வைக்க வாய்ப்புள்ளதாக 40% பேர் கருத்து தெரிவித்ததாகவும், மகாத்பந்தன் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக 38% பேர் கருத்து தெரிவித்ததாகவும் தெரியவந்துள்ளது. இதேபோல் அண்மையில் அரசியலில் களமிறங்கிய பிரசாந்த் கிஷோரின் ஜன்சூர்ஜ் கட்சி ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ளதாக 13.3% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே முதலமைச்சராக யாரை தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள் என தனியாக நடத்திய கருத்து கணிப்பில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவரான தேஜஸ்வி யாதவ் முதலிடம் பிடித்துள்ளார். சுமார் 36.20% பேர் தேஜஸ்வி யாதவை முதல்வராக விரும்பும் நிலையில் 23.20% பேர் பிரசாந்த் கிஷோரை முதல்வராக தேர்வு செய்ய விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். இந்த பட்டியலில் தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரை 15.90% பேர் மட்டுமே மீண்டும் முதல்வராக விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முதற்கட்ட தேர்தல் நடக்கும் 121 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் பீகாரில் தொடங்கியுள்ளது. இந்தியாவில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை அதிகரிக்க பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவல் நடைபெற்றதே காரணம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் ஊடுருவல், ஜனநாயகம் மற்றும் மக்கள் தொகை மாற்றம் ஆகிய 3 பிரச்சினைகள் குறித்து ஒவ்வொரு இந்தியரும் தெரிந்து வைத்தால் மட்டுமே நமது நாட்டின் கலாச்சாரம், மொழி மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்க முடியும் என கூறினார்.
1951ஆம் ஆண்டு இந்துக்களின் மக்கள் தொகை 84% இருந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு அது 79% சரிந்ததாக கூறிய அமித்ஷா, அதே ஆண்டு 9.8% இருந்த இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை தற்போது 24.6% உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரானவர்கள் நீதிமன்றம் சென்று முறையிடலாம் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் இந்திய தூதரகம் திறக்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஒரு வார பயணமாக இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாகி டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமீர்கான் முத்தாகி 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்பியிருப்பதாகவும் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதை உணர்வதாகவும் கூறினார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே எல்லை பிரச்சினை மீண்டும் தலை தூக்கிய நிலையில் தங்கள் நாட்டுடன் விளையாட வேண்டாம் என்றும் அமீர்கான் முத்தாகி பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்தார். முன்னதாக நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவின் சார்பாக 20 ஆம்புலன்ஸ்கள் ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கப்பட்டன. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்தியா வந்துள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வென்ற நிலையில் டெல்லியில் 2வது போட்டி தொடங்கியது. டாஸ் வென்று பேட்டிங் செய்த இந்திய அணி வீரர்கள் நிதானமாக ரன்களை குவித்தனர். KL ராகுல் 38 ரன்களில் வெளியேறிய நிலையில் மற்றொரு முனையில் நங்கூரமாக நிலைத்து நின்ற ஜெய்ஸ்வால் சதமடித்ததோடு 173 ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் உள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய் சுதர்சன் 87 ரன்களில் ஆட்டமிழந்து சதமடிக்கும் வாய்ப்பை இழந்தார். ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 318 ரன்கள் சேர்த்துள்ளது. இந்த போட்டியில் அதிவேகமாக 3000 ரன்களை கடந்த இந்திய வீரர் என்ற சாதனையை ஜெய்ஸ்வால் படைத்தார். கவாஸ்கர் 69 இன்னிங்ஸ்களில் நிகழ்த்திய சாதனையை ஜெய்ஸ்வால் 61 இன்னிங்ஸ்களில் முறியடித்துள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசை தனக்கு கொடுத்தே தீர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அடம் பிடித்து வந்த நிலையில் வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குபவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம் ஆகிய பிரிவுகளுக்கான நோபல் விருது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு குறித்த அறிவிப்பு உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சமீபத்திய பேச்சுகளே காரணங்களாக அமைந்தன. இந்தியா பாகிஸ்தான் மோதல், உக்ரைன் ரஷ்யா போர், தாய்லாந்து கம்போடியா போர் உள்ளிட்ட 8 போர்களை தான் தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் இதற்காக அமைதிக்கான நோபல் பரிசை தனக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறி வந்தார். இந்நிலையில் நார்வே நாட்டின் ஆஸ்லோ நகரில் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இந்த முறை வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சோடாவுக்கு வழங்கப்படுகிறது என்றும் மக்கள் ஜனநாயக உரிமையை பாதுகாக்க தொடர்ந்து போராடி வந்ததற்காக மரியாவுக்கு நோபல் பரிசு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த டிரம்பின் கனவு தகர்ந்துள்ளது.